டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்ட் அப்படின்றது தெரியும், டூயிங் ஆக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீயிங், லிங்கிங் வேர்ப், இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வேர்ப் வந்து சப்ஜெக்ட் என்ன செய்யுதுன்னு சொல்லும். அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதையும் இதுதான் அந்த வேர்ப் தான். ஓகேங்களா? அப்போ வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸோட பேக் போன். அப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், வேர்பை பத்தி டீடைல்டா படிக்கணும். வேர்ப் அப்படின்னா டூயிங் ஆக்ஷன். டென்ஸ்னா என்ன? டென்ஸ்னாவே நம்ம எப்படி ஆயிரும், அவர்ஸ் ஆயிரும். நேற்று படிச்சீங்கல்ல, என்னது வெக்காபுலரி படிச்சீங்களா? இன்னைக்கு வெக்காபுலரி போட முடியல, நாளைக்கு சேர்த்து போட்டுறேன், சாரி. ஓகே, அப்போ வந்து டென்ஸ் அப்படின்னா என்னது, டைம் ஆஃப் ஆக்ஷன். வேர்ப்னா ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எந்த டைம்ல நடக்குன்றதான் டென்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. டென்ஸ் வேர்ப் எல்லாம் பத்தி நீங்க குழப்பவே வேண்டாம். நான் இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கெல்லாம், நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா அந்த வேர்ப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க போனாலும். ஓகேங்களா? இந்த கிராமர் உங்களுக்கு என்னைக்கும் கைவிடாது, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பேசணுமா, பேசுறதுக்கும் வேர்ப் கண்டிப்பா வேணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? கிளாசிபிகேஷன் ஆஃப் வேர்ப், ஃபங்க்ஷன், ஆக்ஷன், அல்லது அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படி அதை வச்சு வேர்பை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா என்ன? ஆக்ஷன் வேர்பை ரெண்டா பிரிக்கலாம், பிசிக்கல், மென்டல். பிசிக்கல்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷனை கண்ணால பார்த்தா அது பிசிக்கல். மென்டல்னா என்ன? நம்ம திங்க் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் மென்டல் ஆக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா மாறக்கூடியது, இன்ட்ரான்சிட்டிவ்னா மாறாது. ஓகேங்களா? டிரான்சிட்டிவ் வேர்ப் வந்து அது டிரான்சிட்டிவ் வேர்புக்கு வந்து ஆப்ஜெக்ட் வேணும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வேண்டாம். ஓகேங்களா? ரெகுலர், இர்ரெகுலர்னா என்ன? ரெகுலர் அப்படின்னா அந்த வேர்ப் வந்து 3 ஃபார்ம், V1, V2, V3 மூணுத்துக்கும் ஒரே மாதிரி வரும். இர்ரெகுலர் அப்படின்னா இப்ப ரைட், ரோட், ரிட்டர்ன் எல்லாமே மாறுது இல்லையா, இது இர்ரெகுலர். ஓகேங்களா? பாஸ்ட் ஃபார்ம் எல்லாம் மாறாம இருந்தா, பாஸ்ட் ஃபார்ம் எப்படி ஆகுது அதை வச்சுதான் ரெகுலர், இர்ரெகுலர் மாத்துவோம். ஆக்சிலரி வேர்ப் தெரியும், ஹெல்பிங் வேர்ப். அதாவது ஹெல்பிங் வேர்ப் எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு வாய்ஸுக்கு, டைரக்ட், இன்டைரக்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்பிங் வேர்ப் யூஸ் ஆகும். ஹெல்பிங் வேர்ப்னா என்ன? இந்த வேர்ப் ஐடென்டிஃபை த டைம் ஆஃப் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்ப ஈஸ்னா பிரசன்ட் டென்ஸ்னு தெரியுது, வாஸ்னா பாஸ்ட்னு தெரியுது, ஆர்னா பிரசன்ட் ப்ளூரல் ஃபார்முக்கு வரும்னு தெரியும், வேர்னா பாஸ்ட் ப்ளூரல் ஃபார்ம் வரும்னு தெரியும். இதுதான் என்னது, ஆக்சிலரி. ஆக்சிலரினா ஹெல்பிங் வேர்ப், துணை வினை சொற்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸ்ல இருக்குதுன்னு. ஓகேவா? அடுத்தது லிங்கிங் வேர்ப், சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டையும் லிங்க் பண்ணக்கூடிய. ஐ ஆம் a டீச்சர், யூ ஆர் a ஸ்டூடெண்ட். ஆம், இந்த ஆம் இருக்கு இல்லையா, அது வந்து லிங்கிங், சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டையும் லிங்க் பண்ணக்கூடியது. காம்பவுண்ட் வேர்ப், ஃப்ரேசல் வேர்ப்லாம் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? ஓகேவா? மேட் டு ஃபார்ம் 2 or more words acting as a one verb. லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர் ரெண்டு தனித்தனி வேர்டு, இப்ப ரெண்டு சேர்ந்து ஒரு வேர்பா ஃபார்ம் ஆகுது, ஃப்ரேசல் வேர்ப். ஓகேங்களா? அடுத்து வேர்ப் வித் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், வேர்ப் ஃபாலோடு பை ஆப்ஜெக்ட் பிளஸ் காம்ப்ளிமெண்ட். இதுதான் வேர்ப் வித் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதை வச்சுதான் என்ன பண்றோம், நம்ம வேர்பை வந்து கிளாசிஃபை பண்றோம். இப்ப புரியுதுங்களா? கிளியர் கட் ஆயிட்டா? இனி ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், வேர்ப் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும், தரோவாயிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேர்பை பத்தி கவலைப்படவே தேவை கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் வந்து வேர்ப் ஃபார்மிங் சஃபிக்சஸ். சஃபிக்சஸ் வந்து நவுன் அல்லது அட்ஜெக்டிவோட, நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் இதோட சேர்ந்தது அப்படின்னா ஒரு சஃபிக்ஸ் ஒரு நவுன் அல்லது அட்ஜெக்டிவோட சேர்ந்து என்ன உருவாக்கலாம், வேர்பை வந்து உருவாக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன சஃபிக்ஸ், இது கொஞ்சம் தான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏடிஇ, இஎன், ஐஎஃப்ஐ, எஃப்ஐ, ஐஎஸ்சி, ஐசெட்டி. ஓகேங்களா? ஏடிஇனா என்னது அப்படின்னா என்ன மீனிங்ல வரும், என்ன மீனிங்ல அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டு மேக்னு அர்த்தம், காஸ் டு பின்னு அர்த்தம். இஎன்னா டு மேக் பிகம், ஐஎஃப்ஐ, எஃப்ஐனா டு மேக் காஸ் டு பி, ஐஎஸ்சினாலும் ஐசெட்டினாலும் டு மேக் டு பிகம், ட்ரீட்டஸ். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் வந்து என்னவா மாறுது, ஆக்டிவேட் மாறுது. டெக்கரேட், கிராஜுவேட், டாமினேட், கிரியேட். அதே மாதிரி இஎன் ஸ்ட்ரென்தன், டீப்பன், வைடன், ஷார்டன், பிரைட்டன். ஐஎஃப்ஐ, எஃப்ஐ பியூட்டிஃபை, சிம்பிளிஃபை, கிளாரிஃபை, ஐடென்டிஃபை, ஜஸ்டிஃபை, சிம்பிள், சிம்பிளிஃபை. ரியலைஸ், ஆர்கனைஸ், கிரிட்டிசைஸ், மாடர்னைஸ், எனர்ஜைஸ். மாடர்ன், மாடர்னைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நாங்க பார்ப்போம் அப்படின்னா சொல்லுங்க தயவு செய்து. ஓகே, அப்ப வந்து இந்த மாதிரி சஃபிக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, இந்த மாதிரி சஃபிக்ஸ் வச்சு ஒரு வேர்டு வந்ததுன்னா இது வேர்பு தான். கண்ணை மூடிட்டு நீங்க வேர்பு எழுதிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், இப்ப ப்ரிஃபிக்ஸும் என்ன பண்ணும், வேர்பை வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி எதை சொல்லும், எந்த இதை வந்து டினோட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன், இன்டென்சிட்டி ஆர் ரிவர்சல் ஆஃப் ஆக்ஷன்.
டைரக்ஷன், இன்டென்சிட்டி ஆர் ரிவர்சல் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ரூட் வேர்டோட நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் சொல்லும், இன்டென்சிட்டியை சொல்லும், ரிவர்சல் ஆஃப் ஆக்ஷன் சொல்லும். ஆட் அப்படின்னா என்னது? டுவர்ட்ஸ்னு அர்த்தம். அட்ஜஸ்ட், அட்மிட், அட்வான்ஸ், அட்வர்டைஸ். மூவ் ஆர் டைரக்ட் டுவர்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? டி அப்படின்னா என்னது? டினா நீக்கிறது. ஓகேங்களா? டீஜெனரேட், டீஆக்டிவேட், டீகோட், டீஃபாரஸ்ட் அப்படின்றது. ரிவர்ஸ், ரிமூவ், டவுன்னு அர்த்தம். டு த ஆப்போசிட் ஆர் ரிமூவ். டு த do the opposite or remove. Pre அப்படின்னா throw or completely அர்த்தம். Perceive, perfect, permit, pursued. Act thoroughly or completely. Act thoroughly or completely. Pre add பண்ண ஒரு root word ஓட pre add பண்ணா perceive, perfect. ஓகேங்களா? Permit, pursued. இதெல்லாம் என்ன அர்த்தம்? act thoroughly or completely அர்த்தம். Re அப்படின்னா again, back. Rewrite, reread, rebuild, return. Do again or back. I am in அப்படின்னா into, not அப்படின்னு அர்த்தம். I am in அப்படின்னா into அல்லது not. Implant, in. Import, in. Inject, include. Put in or within. ஓகேங்களா? சரி. அப்போ வந்து உங்களுக்கு குயிக் டிப் என்ன அப்படின்னா ATE, EN, IFI, ISC likely a verb. இது எல்லாமே என்னதுதான்? often a verb too. இப்படி வந்தாலும் verb வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தலாம். டெக்கரேட் verb end with ate means to make beautiful அர்த்தம். strengthen verb தான். end with en to make strong அப்படின்னு அர்த்தம். clarify end with IFI meaning என்னது? clear அர்த்தம். modernize இது verb தான். end with ISC mean to make modern. deactivate verb தான். இது வந்து எதுல? prefix d னா என்னது? reverse. இப்ப reverse activation. ஓகேங்களா? rewrite அப்படின்னா என்னது? verb. prefix re. அப்ப write again அர்த்தம். import verb. prefix im. bring into, import பண்றது. bring into உள்ள கொண்டு வருது. வெளியில இருந்து import. exportனா வெளியில. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா நல்லதுதான். when verb act as a noun. எப்ப வந்து verb வந்து noun ஆக்ட் ஆகும்? gerund. ஓகேங்களா? a gerund is the ing form of verb used as a noun. இப்ப gerund இது ing form இருக்கு இல்லையா? அது present participle அர்த்தம். ing form என்னன்னு சொல்றோம்? present participle. அந்த ing form noun ஆவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? as a subject. verb plus ing. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. reading. reading improve your mind. இதோட function reading அப்படின்றது படித்தல். அது வந்து subject noun. object verb plus ing. she enjoys dancing. இது வந்து object. ஓகேங்களா? she enjoys dancing. dancing தான் object. அது வந்து noun தான். after preposition. preposition plus verb plus ing. he is good at swimming. அப்ப வந்து என்னது? good at swimming இருக்குது இல்லையா? அதான் object of preposition. object of preposition. at swimming, good at swimming, object of preposition. புரியுதுங்களா? ஓகே. as a compliment. be plus verb plus ing. her hobby is painting. her hobby is painting. as compliment. அவளோட hobby வந்து painting. is linking verb. ஓகேங்களா? சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்ணக்கூடியது is. அப்ப சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் தான் பெயிண்டிங். புரியுதுங்களா? அப்ப இது வந்து பெயிண்டிங்ன்றது noun. அப்ப gerund வந்து எதா யூஸ் ஆகுது? gerundன்றது ing ஃபார்ம். ing ஃபார்ம் வந்து அது verb ஃபார்ம் தான். அது வந்து சப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டாவும் ப்ரிப்போசிஷன் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷனாவும் காம்ப்ளிமெண்டாவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இப்ப ரூல் என்ன? gerund வந்து verb plus ing, name of action, they behave like noun, not verb. The walking, teaching, talking, writing இது எல்லாமே என்னவாதான் ஆக்ட் ஆகுது? நவுனா தான் ஆக்ட் ஆகுது, verb இல்லை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் when verb act as a adjective. verb வந்து act as a adjective. A participle is a verb form used as an adjective to describe noun. participle அப்படின்னா என்னது? என்ன participle? present participle. present participle அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ing form அப்படின்னு சொல்றோம். verb plus ing. the crying baby needs milk. crying அழுத குழந்தை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்களா? அழுத குழந்தைக்கு என்ன தேவை? பால் தேவை. ஓகேங்களா? அப்ப crying அப்படின்னு describe the baby.
பேபியை வந்து கிரையிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது. அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனை டிஸ்கிரைப் பண்றது. அப்ப இந்த கிரையிங் வந்து அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த கிரையிங் வந்து நம்ம என்னது? பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இந்த இடத்துல இது வந்து என்னவா இருக்குது? அட்ஜெக்டிவா இருக்குது. புரியுதுங்களா? த ஷைனிங் ஸ்டார், ஸ்டார் வந்து எப்படி இருக்கு? ஷைனிங்கா இருக்கு. அப்ப வந்து இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேங்களா? அப்ப பார்ட்டிசிபிள் என்னவா நமக்கு ஆக்ட் ஆகுது? அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. ஷைனிங் டிஸ்கிரைப் த ஸ்டார். ஓகே, டிஸ்கிரைப் சம்திங் டூயிங் த ஆக்ஷன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ing ஃபார்ம் வந்து பாஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ed en ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? சரி, en வந்து broken, அது வந்து என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தானே. edனால ஒரு சிலது வந்து ஜம்ப், ஜம்ப்டு, ஜம்ப்டு, அதுவும் ed வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேங்களா? அப்ப en ரிட்டன், en வருதா? அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இப்ப verb வந்து ed en, இதுவும் என்னவா தான் இருக்கும் நமக்கு? அட்ஜெக்டிவா ஆட் ஆகுது. the broken glass, உடைந்த கண்ணாடி. இப்ப broken, அந்த கண்ணாடியை தான் அந்த broken வந்து என்ன பண்ணிருக்கு? கண்ணாடி எப்படி இருக்கு? உடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப அந்த கண்ணாடியை கிளாஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கு broken. அப்ப இது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? the broken glass was expensive. written exam will be held. written exam நீங்களாம் எழுதுவீங்களா? written exam will be held, நடக்கும். written exam தான் written, எழுத்து தேர்வு. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் டிஸ்கிரைப் த எக்ஸாம், அது ஓரலா ரிட்டனா எக்ஸாமை டிஸ்கிரைப் பண்ணுது. டிஸ்கிரைப் சம்திங் அஃபெக்டட் பை த ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் verb ஃபார்ம் பார்த்துருவோம். ரீடிங், broken, ரன்னிங். ஓகேங்களா? இதெல்லாம் என்னவா அங்க மாறி இருக்கு, என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரீடிங் வந்து நவுன்னு. எக்ஸாம்பிள் பாருங்க. ரீடிங் ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ ரன். ரீடிங் தான் என்னது? லேர்ன். சாரி, ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ லேர்ன். ரீடிங் வந்து உனக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு உதவி செய்யும். நீ நிறைய படிச்சாதான் நமக்கு வந்து அது நிறைய கத்துக்க முடியும்ன்றது. நேம் ஆஃப் ஆக்ஷன், இங்க ரீடிங் வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. த ரீடிங் லேம்ப், படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேம்ப்னு அர்த்தம். டிஸ்கிரைப் நவுன், ரீடிங் லேம்ப். ஓகேங்களா? broken அட்ஜெக்டிவ். த broken chair, உடைந்த சேர், இது வந்து அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? டிஸ்கிரைப் நவுன். அடுத்து ரன்னிங் நவுன். ரன்னிங் இஸ் மை ஹாபி, ஆக்ஷன் as the thing. ரன்னிங் வந்து இங்க அட்ஜெக்டிவ். ரன்னிங் வாட்டர் இஸ் கோல்டு, டிஸ்கிரைப், ஓடக்கூடிய தண்ணின்னு அர்த்தம். ஓடிட்டு இருக்கிற தண்ணின்னு அர்த்தம். டிஸ்கிரைப் டவுன். ஓகேங்களா? அப்போ verb ஃபார்ம் என்னது? verb plus ing actors a nouns and clue words that's acts of னு அர்த்தம். verb plus ing ed en adjective participle with who, which, who. ஓகேவா? clue words வந்து which, who. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வேர்ப். காம்பவுண்ட் வேர்போட டெஃபினிஷன் என்ன? காம்பவுண்ட் வேர்ப்னா என்ன? 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு வேர்பா ஆக்ட் ஆகக்கூடியது தான் என்னது? சிங்கிள் ஐடியா ஆக்ஷனை சொல்லக்கூடியது தான் காம்பவுண்ட் வேர்ப். ஓகேங்களா? தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிரேசல் ஆர் ப்ரிபோஷனல் வேர்ப். ஃபர்ஸ்ட் ஒன்னு பிரேசல் ஆர் ப்ரிபோஷனல் வேர்ப். மெயின் வேர்ப் பிளஸ் ப்ரிபோஷனல் ஆர் அட்வர்ப், நியூ மீனிங். ஓகேங்களா? லுக், மெயின் வேர்ப் லுக். அடுத்து ப்ரிபோஷன் ஆர் அட்வர்ப். லுக் ஆஃப்டர் அப்படின்னா இதோட மீனிங் என்ன? டேக் கேர் ஆஃப். ஷீ லுக் ஆஃப்டர் ஹர் பிரதர். கிவ் அப், கிவ்ன்றது மெயின் வேர்ப், அப் ப்ரிபோஷனல். ஸ்டாப் டூயிங், ஹீ கேவ் அப் ஸ்மோக்கிங், விட்டுட்டான்னு அர்த்தம். ஸ்மோக்கிங் பண்றது அவன் விட்டுட்டான். கால் ஆஃப்னா கேன்சல். கால்றது மெயின் வேர்ப், ஆஃப் ப்ரிபோஷன். கால் ஆஃப்னா கேன்சல். தே கால்ட் ஆஃப் த மேட்ச். புட் ஆஃப், புட் வந்து மெயின் வேர்ப், ஆஃப்ன்றது ப்ரிபோஷன். போஸ்ட்பாண்ட், டோன்ட் புட் ஆஃப் யுவர் ஒர்க், போஸ்ட்பான் பண்ணாத, உன்னோட வேலையை தள்ளி வைக்காத. ஓகேங்களா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஆக்சிலரி பிளஸ் மெயின் வேர்ப். காம்பவுண்ட் ஆக்சிலரி, ஆக்சிலரி கூட ஒரு மெயின் வேர்ப் சேர்ந்ததுன்னா ஓகேவா? அதுவும் என்ன? காம்பவுண்ட் ஆக்சிலரி மெயின் வேர்ப். இஸ், ஆம் ஆர் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஷீ இஸ் ரீடிங். இஸ் verb plus ing, read plus ing, reading. Is, am, are verb plus ing, continuous tense. Has, have verb ed or en. ஓகேங்களா? have finished, ed வந்திருக்கா? has அல்லது have. has வந்து எதுக்கு வரும்? third person singular, first person, third person plural, second person எல்லாத்துக்கும் have வரும். They have finished their work. இது வந்து perfect tense-க்கு. Will, shall, will come tomorrow. Will come main verb. Future tense-க்கு. Must, should, can, be1 வந்ததுன்னா என்னது? Model main verb. This pair of function one complete verb phrase expressing tense, mode
ஆர் பாசிபிலிட்டியை சொல்லக்கூடியதுதான் என்னது இந்த காம்பவுண்ட் ஆக்சிலரிஸ். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஓகேங்களா? ஹெல்பிங் வேர்ப் இஸ், ஆம், ஆர், இது கூட வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்தா கண்டினியூஸ் டென்ஸ். ஹாவ், ஹாஸ், இடி அல்லது இஎன் வந்ததுன்னா பர்ஃபெக்ட். வில்லு கூட ஷால், வில்லு கூட V1 வந்ததுன்னா ஃபியூச்சர். மஸ்ட், ஷுட், கேன், V1 வந்ததுன்னா மாடல் மெயின் வேர்ப். அவ்வளவுதான். இதை வந்து ஒருக்க ரீட் பண்ணிட்டேன்னா நீங்களும் கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? காம்பவுண்ட் ஆஃப் டூ மெயின் வேர்ப்ஸ். அப்ப ரெண்டு வேர்ப் இருக்கு, அதை வந்து அண்ட் ஆர் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேங்களா? வேர்பு அண்டு வரும், அடுத்தது வேர்பு. கமன் சாட் அப்படின்னா என்னது? ஹி கமன் சாட் பிசைட் மீனா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான், வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான். ரெண்டு வந்து என்ன ஆயிட்டுது? ஒரே ஐடியாவை தான் சொல்லுது. வேர்பு பிளஸ் டூ பிளஸ் வேர்பு. ஐ வாண்ட் டு லேர்ன், நான் வந்து படிக்க விரும்புறேன். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு லேர்ன் ஒரே ஒரு மெயின் ஐடியா, டிசையர் ஆக்ஷன். வேர்பு பிளஸ் வேர்பு, verb plus verb, bare infinite verb. ஓகேங்களா? சரி, let him go, make him cry. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் புரிஞ்சுதுங்களா? குழப்பல இல்ல? இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? phrasal verb, auxiliary verb, two main verbs. அதாவது two main verbs சேர்ந்து ஒரு கம்பைண்டா ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடியது. phrasal verbனா என்ன? verb preposition சேர்ந்து ஒரு நியூ மீனிங்கை தரக்கூடியது. auxiliary verbனா டென்ஸ் அல்லது ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் பார்த்ததோட குமுலேட்டிவ் தான். ஓகேங்களா? she looking after her grandmother, phrasal verb. he has finished his homework, auxiliary verb plus main verb. I want to learn, verb plus two plus verb. they come and sat near me, two verb one idea. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா என்னங்க? ஒரு செயலை செய்யக்கூடியதுதான் ஆக்ஷன் வேர்ப். an action, process or activity, இதுதான் ஆக்ஷன் வேர்ப். ஒரு ஆள் என்ன செய்தாங்கன்னு சொல்றது, அல்லது what someone is doing, what is happening or what is doing. ஓகேங்களா? she runs fast, அவ வேகமா ஓடினா, அவ ஓடினது வேகமா இருந்தது, ஓடினா. ஓகேங்களா? they think deeply, நல்ல டீப்பா திங்க் பண்ணாங்க. இந்த ரெண்டுமே ஆக்ஷன் தான். ஓகேங்களா? ரன்னுன்றதும் ஆக்ஷன் தான், திங்குன்றதும் ஆக்ஷன் தான். இப்போ ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஒரு ஆக்ஷனை பார்த்திருக்கோமா? இல்ல, பார்க்கல. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னது? பிசிக்கல் ஆக்ஷன். ரெண்டாவது ஆக்ஷன் என்னது? மென்டல் ஆக்ஷன். அடுத்தது பிசிக்கல் ஆக்ஷன். பிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது பிசிக்கல் ஆக்ஷன். ஓகேங்களா? தீஸ் வேர்ப்ஸ் ஆர் விசிபிள் ஆக்ஷன். ஓகேங்களா? கண்ணால பார்க்கக்கூடியது. நம்ம ஒரு ஆள் வேலை செய்துட்டு இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது பிசிக்கல் ஆக்ஷன். பாடி மூவ்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்ப ரன், ஜம்ப், ரைட், பிளே, ஈட், டிரைவ், சிங், இது எல்லாமே என்னதுங்க? நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? அப்ப இது எல்லாமே பிசிக்கல் ஆக்ஷன். ஓகேங்களா? she runs every morning, the boy jumped over the wall. I write note daily, they played football. நீங்க எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்களா நோட்ஸ்? ஓகே, நான் பார்க்க முடியாது உங்களை, நீங்க தான் நான் எழுதுறேன் இல்லைன்னு சொல்லணும். I write notes daily, they played football, he ate an apple, she drives carefully, we sang together. பாட்டு பாடுறத கேட்க முடியும் இல்லையா? சரி, அப்போ நம்ம உணர முடியும். அது பிசிக்கல் ஆக்ஷன் இல்ல, வாய் அசையுது இல்லையா? பிசிக்கல் தானே. ஓகே, if you have see the action happening, it's a physical action verb. நெக்ஸ்ட் வந்து மென்டல் ஆக்ஷன். திங்க் பார்க்க முடியாது, பிலீவ் பார்க்க முடியாது, ரிமெம்பர் பார்க்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் நீங்க புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு பார்க்க முடியாது, இமேஜின் பார்க்க முடியாது, நீங்க ஒண்ணு டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்க்க முடியாது, மறந்துட்டேன்றத பார்க்க முடியாது. அப்ப இது எல்லாமே என்னதான்? மென்டல் ஆக்ஷன். இன்டர்னல், இன்விசிபிள். ஓகேங்களா? யூஸ்டு சென்டென்ஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட், ஷி பிலீவ்ஸ் இன் காட். பார்க்க முடியாது இல்ல, காட பார்க்க முடியுமா? இல்ல. ஹி ரிமெம்பர்ஸ் ஹிஸ் ஸ்கூல் டே, நம்ம ஸ்கூல் டே ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து பார்க்க முடியுமா? முடியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரூல்? இந்த ரூல் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? நீங்க புரிஞ்சதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. கேன் யூ இமேஜின் த சீன்? தே டிசைடட் டு டிராவல், டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஹோம்ஒர்க். நீங்க எழுதுறத மறந்துடாதீங்க. சரி, டைப் வந்து என்னது? பிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன். ஸோ பிசிக்கல் மூமெண்ட், ரன், ஜம்ப், ரைட், ஈட், பிளே. ஆக்ஷன் சீன், எஸ். மென்டல் ஆக்ஷன் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷனுக்குள்ள என்னது? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணிக்குங்க. அடுத்தது டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ்னா மாறக்கூடியது, இன்ட்ரான்சிட்டிவ்னா மாறாது. a verb that need an object. ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் மறக்கவே செய்யாது. ஆக்டிவ், பேசிவ்க்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும்.
அந்த verb வந்து இன்னொரு ஃபார்மா மாறும். இன்ட்ரான்சிட்டிவ்க்கு மாறாது. ஓகேங்களா? a verb that needs an object to complete its meaning அப்பதான் அது transitive. இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னது? a verb do not need an object. ஒரு verbக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லாம இருந்ததுன்னா அது intransitive. புரியுதுங்களா? the meaning is complete by itself. ஓகேவா? சரி. எக்ஸாம்பிள் பாருங்க. question to ask. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து what whomனு கேட்கலாம். he reads a book. என்ன படிச்சிட்டு இருக்கான்? book. what என்ன படிச்சிட்டு இருக்கான்னு கேட்க முடியுது இல்லையா? இப்போ book தான் என்னது? ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? what does he read? he reads books. he reads book. ஓகேவா? சரி. இன்ட்ரான்சிட்டிவ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. he sleeps well. நல்லா உறங்குனா. அந்த வெல் அப்படின்றது ஆப்ஜெக்டா இல்ல. நல்லா உறங்குனா. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல வந்து கொஸ்டின் கேட்க முடியுமா? முடியாது. he sleeps well. no object. next, simple tricky to identify. transitive-ஆ intransitive-ஆ எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? what or whom after the verb. what or whom after the verb னா அது transitive. if not intransitive. பாருங்க, what அல்லது whom அப்படின்னு வந்தது, கொஸ்டின் கேட்ட அது ஆன்சரா வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் தாங்க வரும். வந்ததுன்னா அது transitive. அப்படி இல்ல, அது கொஸ்டினுக்கு அது ஆன்சரா வரல அப்படின்னா அது intransitive. she sings a song. sings what? song. அப்ப transitive. she sings beautifully. no object. அப்ப intransitive. ஓகேங்களா? he kicks the ball. என்ன கிக் பண்ணா? ball. இப்ப kicks அப்படின்றது என்னது? verb. ballன்றது object, transitive. the baby cried. baby அழுதது. ஓகேங்களா? cried. object இருக்கா? இல்ல. அப்ப intransitive. they built a house. they built a house. houseன்றது என்ன கட்டினா? வீடு கட்டினா. அப்ப வந்து கொஸ்டின் கேட்க முடியுதா? what அப்படின்னு வருதா? ஆப்ஜெக்ட் என்ன? house, transitive. she slept peacefully. நல்லா உறங்கினா. ஓகேங்களா? அப்ப வந்து ஆப்ஜெக்ட் இருக்குதா இதுல? கொஸ்டின் கேட்க முடியுதா இதுல? இல்ல. அப்ப வந்து என்னதுதான் இது? ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ். ஷார்ட்டா சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் இருந்தா transitive, ஆப்ஜெக்ட் இல்லைன்னா intransitive. the sun rises. ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. அப்ப அது வந்து intransitive. புரியுதுங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா இது? சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. verb used as both. ஒரு verb வந்து ரெண்டாவும் இருக்கும். transitive-ஆவும் இருக்கும், intransitive-ஆவும் இருக்கும். ஒரு சில verb both transitive and intransitive. run. he runs a company. he runs a company. ஒரு company நடத்துறான். அப்ப இது வந்து என்னது? transitive. ஓகேங்களா? the company is run by himனு வரும். ஓகேங்களா? அந்த அவன் என்ன நடத்துறான்? company நடத்துறான். இப்போ கம்பெனின்றது என்னது? ஆப்ஜெக்ட். he runs fast. அப்ப இந்த இடத்துல runs வந்து transitive-ஆவும் இந்த இடத்துல intransitive-ஆவும் இருக்கு. open. he opened the door. அவன் எதை ஓபன் பண்ணா? டோர். அப்ப opened அப்படின்றது வந்து என்னது? transitive. the door opened slowly. அப்ப இந்த இடத்துல இந்த opened வந்து intransitive-ஆ இருக்கு. fly. the boy flew a kite. the boy என்னத்தை பறக்க விட்டான்? kite. அப்ப kiteன்றது ஆப்ஜெக்ட், அது transitive. the bird fly in the sky. ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னது? இந்த fly வந்து என்னது? intransitive. அப்ப வந்து இதை வந்து நம்ம பேசிவா மாத்த முடியுதா? பேசிவா மாத்த முடியுதா? ஸ்கை வந்து ஆப்ஜெக்டா? இல்ல இல்ல. ஓகேங்களா? அட்ஜென்டிவல். அப்ப வந்து ஸ்கை வந்து ஆப்ஜெக்டா இருந்தா மட்டும்தான் அது வந்து டிரான்சிட்டிவா மாறும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் தான். ஓகேங்களா? சிங். she sang a song. அப்ப a song was sung by her அப்படின்னு மாறுது இல்லையா? அப்ப இது டிரான்சிட்டிவ். she sang beautifully. அப்ப வந்து இது வந்து மாறுதா? ஆப்ஜெக்ட் இருக்கா? எப்படி பாடினா அப்படின்னா என்ன பாடினான்னு வருதா? இல்ல. புரியுதுங்களா? சரி. இப்ப என்ன எப்படின்றது வந்து என்னவா மாறிடும்? இன்ட்ரான்சிட்டிவாவும், என்ன யார் அப்படின்றது டிரான்சிட்டிவாவும் இருக்கும். ஓகேங்களா? he read the book. அவன் என்ன படிச்சான்? புக். he read for hour. எவ்வளவு நேரம் படிச்சான்? 1 மணி நேரம். அப்ப howன்றப்போ howன்னு வந்துதான் இன்ட்ரான்சிட்டிவ். what whom அப்படின்னு வந்ததுன்னா டிரான்சிட்டிவ். புரியுதுங்களா? சரி. டிரான்சிட்டிவ் டைப்ஸ் என்ன அப்படின்னா மோனோ டிரான்சிட்டிவ். verbs take one object. அப்ப மோனோ அப்படின்னா ஒன்னு, டைனா ரெண்டு, காம்ப்ளெக்ஸ்னா நிறைய. மோனோ டிரான்சிட்டிவ்னா என்ன? verbs takes one object அப்படின்னா அது மோனோ டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? டைனா 2. the verbs takes 2 object. he gave me a pen. அதாவது டைரக்ட் அண்ட் டைரக்ட் IODO படிச்சிருக்கீங்களா? அந்த IODOல 2 ஆப்ஜெக்ட் இருக்குமா?
ஓகே, அதுதாங்க ஐஓடிஓ. ஓகேங்களா, ஐஓடிஓவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்புக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் காம்ப்ளெக்ஸ்னா எல்லாமே சேர்ந்தது தானே காம்ப்ளெக்ஸ். ஆப்ஜெக்ட் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும், அட்ஜென்ட் இருக்கும், அட்ஜெக்டிவல் இருக்கும், எல்லாமே இருக்கும். தே எலெக்டட் ஹிம் ஏ லீடர். லீடர்ன்றது காம்ப்ளிமெண்ட், ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்ப இது வந்து காம்ப்ளெக்ஸ் ட்ரான்சிட்டிவ். புரியுதுங்களா? குழப்பம் இல்ல? சரி, நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவோட டைப்ஸ் பார்த்துறோம். பியூர் இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னது? இந்த மீனிங் கம்ப்ளீட் வித்தவுட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமையே அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங். ஹீ ஸ்லெப்ட் டவுன் தூங்கிடுச்சு. ஓகேங்களா, கம்ப்ளீட்டா இருக்குதான். லிங்கிங்னா என்ன? சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டையும் லிங்க் பண்ணக்கூடியது ஒரு வேர்ப் தான் லிங்கிங். ஷீ இஸ் ஹாப்பி. ஹீ பிகம் எ டாக்டர். இஸ் அப்படின்றது லிங்கிங். பிகம் அப்படின்றது அவன் வந்து டாக்டரா உருவாயிட்டான். ஓகேங்களா, he became a doctor. Intransitive of incomplete prediction. Need complete to complete meaning. He looks tired. He seems angry. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? இன்கம்ப்ளீட்டா இருக்கு இந்த சென்டென்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லலாம், transitive of incomplete prediction. He looked tired. கொஸ்டின் வரும். she seems angry. ஏன் ஆங்கிரியானா? ஏன் பாக்குறியா கோவமா இருக்கான் அப்படின்னு வருது இல்லையா? அதுதான் என்னது? prediction. Intransitive of incomplete prediction. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்ததோட சின்ன ஒரு ரீகேப். டிரான்சிட்டிவ்க்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஈட் ஃபுட், ரீட் புக், கிவ் பென். சப்ஜெக்ட் டைப்பு மோனோ டை காம்ப்ளெக்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ் வந்து ஆப்ஜெக்ட் வேண்டாம், ஸ்லீப், கோ, கிரை, வாக். பியூர் லிங்கிங், இன்கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, ஷீ ரைட்ஸ் போயம், டிரான்சிட்டிவ். த சைல்டு கிரைட் லவுட்லி, intransitive. He gave me a gift, ditransitive. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. me, gift. They made him chairman, complex. him, captain. Sorry, chairman or captain. ஓகேங்களா, him வந்து ஆப்ஜெக்ட், captainன்றது காம்ப்ளிமெண்ட். she became a teacher, intransitive. become வந்து linking. ஓகேங்களா, சரி, இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு ரீகேப், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன? ஆப்ஜெக்ட் வேணும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க அது டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா? கொஸ்டின் கேட்கணுங்க. வாட், ஹூம் அப்படின்னு வந்ததுன்னா அது டிரான்சிட்டிவ். அப்படி கொஸ்டின் கேட்க முடியாது. எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா, ஷீ சிங்ஸ். எப்படி அப்படின்னு வழியை கேட்டீங்கன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா, ஷீ சிங்ஸ் ஏ சாங். வாட் அப்படின்னு வருது, அப்ப டிரான்சிட்டிவ். she sings beautifully. எப்படி பாடினா? அழகா பாடினா, நல்லா பாடினான்றது இல்லையா? she sings beautifully. அப்போ no answer, intransitive. எப்படின்னு வந்ததுன்னா intransitive. அடுத்தது passive voice. ஒரு passive voice ஆக்டிவா பாசிவா மாத்தணும்னா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் இருந்து அது ஆக்டிவ் வந்து பாசிவா மாறுதுன்னாவே அந்த verb என்னதுதான்? டிரான்சிட்டிவ் verb தான். ஓகேங்களா, ஒரு ஆக்டிவா பாசிவா மாத்த முடியும்னாவே அந்த verb transitive verb. புரியுதுங்களா? she wrote a letter. A letter was written by her. அப்ப வந்து இதுல வந்து என்னது? sheன்றது subject, wrote verb, a letter அப்படின்றது object. A letter was written by. அப்ப object வந்து என்ன ஆயிட்டு? இங்க subject ஆயிட்டு. அப்ப இந்த wroteன்றது was written மாறி இருக்கா? அப்ப இது வந்து என்ன verb? transitive verb. அடுத்து prepositional phrase. ஓகேங்க, she slept. இத மாத்த முடியுதா? பாசிவா மாத்த முடியுதா? முடியாது. அப்போ slept அப்படின்றது என்னது? intransitive verb. புரியுதுங்களா? if a verb is followed by preposition plus object. ஒரு verbுக்கு அடுத்தது prepositionம் objectம் வந்ததுன்னா அது intransitive. verbுக்கு அடுத்தது prepositionம் objectம் வந்ததுன்னா அது intransitive. need object transitive. intransitive object வேணாம். meaning complete, need object. மீனிங் வந்து intransitive வந்து ஆப்ஜெக்ட் இல்லாம கம்ப்ளீட் ஆயிரும் சென்டென்ஸ். passive வாய்ஸ் வந்து பாசிபிள், இது வந்து நாட் பாசிபிள். எக்ஸாம்பிள் he reads a book, she cried loudly. திருப்பி திருப்பி அதே வருது. நெக்ஸ்ட் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verbs. ரெகுலர் verbsனா என்ன? இர்ரெகுலர்னா மாறி மாறி இருந்தா இர்ரெகுலர். ரெகுலர்னா ஒரே மாதிரி இருந்தா ரெகுலர். அப்ப வந்து ஒரு வேர்போட ed பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான் வந்திருக்கு. இப்ப பிளே, பிளேடு, பிளேடு தான். ஓகேங்களா, அப்ப இது ரெகுலர் வேர்ப். ரைட், ரோட், ரிட்டன் மாறி இருக்கு. அப்ப இர்ரெகுலர் வேர்ப். ஓகேங்களா, படிச்சுக்கலாமா? வாக்கு, வாக்குடு, டாக்குடு, பிளேடு, கிளீன், கிளீன்டு, ஸ்டார்டட். ஓகேவா, இதை படிக்கிறதுக்கு நாங்க வந்து அடுத்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? பேஸ் வேர்ப், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாறி இருந்ததுன்னா அது இர்ரெகுலர். கோ, வென்ட், கான், eat, ate, eaten, see, saw, seen, write, wrote, written, take, took, taken,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அவ்வளவுதான். இர்ரெகுலர்னா என்னன்னு தெரியணும். கம், கேம், கம்ம, சூஸ், சோஸ், சூசன், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து வேர்ப் வைஸா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு வேணும். அதாவது மாடல்ஸ், ஆக்சிலரிஸ். ஓகேங்களா? மாடல்ஸ், ஆக்சிலரி, டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் டீட்டெயிலா எடுத்துட்டேன் நான். டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் டீட்டெயிலா எடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. இர்ரெகுலர், ரெகுலர் வேர்ப்ஸ் தெரியும். இது வந்து நம்ம டென்ஸ்ல கொண்டு வந்துரும். சரிங்களா? டென்ஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்போம். அது எங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தயவு செய்து. ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேராவது பார்த்திருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.